ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டெய்ரி ஃபார்ம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த வாரம் அதிகபட்ச தலையீத்து கிடையர்களில் ஒரு 10, 12, 13 மாடு தலையீத்து மாடு தான். அதுக்கடுத்து 2வது ஈத்து 3வது ஈத்து மாடுகள் கம்மியாக தான் இருக்குது. அதிகபட்சம் நம்ம பண்ணையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து கிடையரி, நல்ல டாப்பாக உள்ள கிடையரி. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் நல்லா உழைக்கக்கூடிய வகையில் ஒரு தலையீத்து கிடையர்களில் தான் நம்ம பண்ணையில் இன்றைக்கி அதிகபட்சம் இருக்குது. நம்ம பண்ணையில் எப்போதுமே அதிகபட்ச தலையீத்து கிடையர் தான் இருக்கும். எல்லாமே நல்ல காம்பு விளக்கடியோட தலையீத்து கிடையர்கள் 2 பல்லு 4 பல்லு அந்த ரேஞ்சுகளில் தலையீத்து கிடையாது. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் உழைக்கக்கூடிய வகையில் நல்ல ஹெச்எஃப்பில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, கிராஸ் ப்ரீடில் இருக்குது. வெயில் கிளைமேட்டு தாங்கக்கூடிய டைப்பில் எந்தெந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு உங்கள் ஊர்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட் தாங்கக்கூடிய வகையில் நம்மகிட்ட ஹை ஈல்டிங்கில் உள்ள ஜெர்சியில் இருக்குது, ஹெச்எஃப்பில் இருக்குது. நல்ல டாப்பாக உள்ள பசுகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பசுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 15 ஜெர்சி இருக்குது, ஒரு 15 ஹெச்எஃப் இருக்குது, ஒரு 7, 8 கிராஸ் ப்ரீடில் உள்ள மாடுகள் இருக்குது. எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் இன்றைக்கி ஒரு 35 மாடு அவைலபிளில் இருக்குது. 35 மாடு அவைலபிளில் இருக்குது. அதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எஃப்லேயே இருக்குது, ஜெர்சிலே இருக்குது, தலையீத்து கிடையாது இருக்குது, 2வது ஈத்து இருக்குது. நிறைய பேர் கறவை எதிர்பார்க்கக்கூடியவங்க சில பேர் 2வது ஈத்து கேட்பீங்க. நல்லா ஒரு நிறைய பேர் அதிகபட்சம் எல்லாருமே விரும்புது தலையீத்து கிடையாது விரும்புவீங்க. நம்ம ஃபார்மில் இந்த வட்டம் இருக்கக்கூடிய கிடையர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிடையாது தலையீத்து கிடையரில் தான் இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு ஜெர்சியாக இருந்தாலும் ஹெச்எஃப் இருந்தாலும் நல்ல ஒரு அம்சமாக நல்ல ஒரு ப்ரீடாக உள்ள கிடையாது. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் உழைக்கக்கூடிய வகையில் நல்ல கிடையர்கள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. மாடு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கிடையரின்னு பார்த்திங்கன்னா 2மே டாப்பாக உள்ள மாடு, ஜெர்சிலே டாப்பும் மோட்டி டைப்பு எல்லோரும் விரும்பக்கூடியவங்க. அதுலேயும் இவ்வளோ சைஸு நல்ல ஹெவி சைஸு, தலையீத்துலேயே ஹெவி சைஸு மாடுன்னு பார்த்திங்கன்னா 2மே அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் மோட்டி கொம்பு சுட்ட மோட்டி கிடையாது. 2மே ஒரிஜினல் ப்ரீடு ஜெர்சியில் டாப்பாக உள்ள பசு. 2ம் கறவைன்னு பார்த்திங்கன்னா அந்த தலையீத்துலேயே ஒரு 18 லிட்டர் 17 லிட்டர் 20 லிட்டர் வரை எதிர்பார்க்கலாம். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது 2மே நல்ல ப்ரீடில் உள்ளது. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா பிஸ்கட் ஜெர்சி, ஒன்று ரெட்டின் ஜெர்சி. 2மே மோட்டி, ஒன்று பிஸ்கட் ஜெர்சி, ஒன்று மோட்டி, ஒன்று ரெட்டின் ஜெர்சி. 2மே தலையீத்து. பிஸ்கட் ஜெர்சி பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு, ரெட்டின் ஜெர்சியை பார்த்திங்கன்னா தலையீத்து 2 பல்லு. ஒன்று தலையீத்து 2 பல்லு, இன்னொன்று தலையீத்து 4 பல்லு. 2 கிடையுமே ஒரு 10 வருஷம் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் ஷுயராக வச்சுக்கலாம். மாடு பார்க்கறதுக்கு நல்லா அம்சமாக உள்ளது. ப்ரீட்லேயே ஒரிஜினலாக மோட்டியில் கொம்பு சுட்ட மோட்டி கிடையாது. 2மே ஒரிஜினல் ப்ரீடாக உள்ள மோட்டி. ஜெர்சிலே டாப்பாக உள்ள பசு. ஜெர்சியில் நல்ல பசு வாங்கணும் ஒரு 10 வருஷம் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் அம்சமாக வச்சுருக்கக்கூடியன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஜெர்சியை தேர்ந்தெடுக்கலாம். ரேர் ஜெர்சியில் இவ்வளோ பெரிய பசு தலையீத்தில் மோட்டி டைப்பில் தலையீத்து கிடையாது இவ்வளோ சைஸில் கிடைக்கிறது ரேர். ப்ரீடுன்னு பார்த்திங்கன்னா மாடு நல்ல உயரம் தரும். அதே மாதிரி ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஃபாலோட எஸ்என்எஃப் ஃபேட்டு எல்லாமே நல்லா அருமையாகவே இருக்கும். அதே மாதிரி எந்த கிளைமேட்லேயும் தாங்கக்கூடிய பசு. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. 2மே தலையீத்து கிடையாது. இந்த ரெட்டின் ஜெர்சியை பார்த்திங்கன்னா 2 பல்லு தலையீத்து மாடு பார்த்திங்கன்னா சைஸ் அவ்வளோ ஒரு சைஸு. யாருமே தலையீத்தில் இவ்வளோ ஹைட்டாக அப்படிங்கிற சைஸில் இருக்கும். நல்ல ஹைட்டு நல்ல காம்போலம். தலையீத்தில் இந்த மாட்டோட காம்போலத்தை பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு காம்பு கடையிலையும் ஒரு ஜான் கேப்பு கிடக்கு. 2 மாடும் அவ்வளோ ஒரு கேப்பு. நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே இப்படி பார்த்து தான் எடுத்து கொடுப்போம். இருந்தாலுமே நம்ம பண்ணையில் இந்த வாரம் வந்திருக்கிறதுல அந்த 2மே டாப்பாக உள்ள பசு. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தலையீத்தில் ஒரு ஜெர்சியில் நல்லா டாப்பாக உள்ள மாடு மோட்டி டைப்பில் நிறைய பேர் வீட்டுக்கு எடுக்கக்கூடியவங்க மோட்டி டைப் மாடு விரும்புவீங்க. அப்படி விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாடை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுங்க. ஜெர்சியில் அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள பசு. தலையீத்திலே காம்போலம். மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, 2 பசுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். தண்ணி தேவனத்துக்கும் அருமையாக இருக்கும். மாடு கைகால் ஊக்கம். ஜெர்சியில் ரெட்டை குறுக்கில் தலையீத்தில் 2 பல்லு 4 பல்ல வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 2 மாட்டையுமே தேர்ந்தெடுக்கலாம். 2 மாடும் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் அருமையாகவே இருக்கக்கூடிய மாடுகள். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைகள் ஒரு 17, 18 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கூடுதலாக கறக்கலாம். அது உங்கள் மெயின்டெனன்ஸை பொறுத்தது. ஜெர்சிலே நல்ல டாப்பாக உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த 2 பசுவில் ஒரு பசுவை தேர்ந்தெடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் தலையீத்து கிடையாது. 2 பல்லு நல்லா அகலச்சட்டு ரெட்டை குறுக்கு நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. மாட்டோட மடிசெட்டு நம்ம பண்ணையில் எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காம்பு வளக்கடி காம்பு வளம். தலையீத்தா அந்த மாடுலாம் தலையீத்தா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய டைப்பில் இருக்கும். பல்ல பாருங்கள். எந்த மாடாக இருந்தாலுமே நீங்கள் நம்ம சந்தேகம் தான் நம்மக்கிட்ட வந்து பல்ல பாருங்கள் 4 பல்ல தான் இந்த கிடையலாம். காம்பு விளக்கடியை பாருங்கள். ஒரு காம்பு கடையிலையும் ஒரு ஜான் விளக்கடி நல்லா காம்பு நெடுப்பத்தோடு இருக்குது. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா
இதே மாதிரி தான் நல்ல காம்பு விளக்கடி ஒரு 10 வருஷம் வச்சிருக்க டைப்பில் தான் எடுப்போம். இப்போ இந்த மாடுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல ப்ரீடாக உள்ள மோட்டி ஹெச்எஃப் மோட்டி, அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு தலையீத்து கிடையாது தான். இதுவும் 4 பல்லு தான், 4 பல்லு தான். நல்ல மோட்டி டைப்பில் நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்பீங்க, ஹெச்எஃப் மோட்டி வேணும், ஜெர்சி மோட்டி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நல்லா ஒரிஜினல் நல்ல ப்ரீடாகவே நம்ம பண்ணையில் இந்த வாரம் மாடுகள் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தருத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோயில்பட்டி எல்லா லைனுமே நம்ம பசுகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பசுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு மோட்டி டைப்பில் உள்ள பசு. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லா கறந்தோடனே மாடு இதெல்லாம் தொல்லி வற்றிப்போம். எல்லாமே மடி செட்டு நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய பசுகள். எந்த பசுமே அதே மாதிரி கிளைமேட் தாங்காத பசுகளும் கிடையாது. எல்லாம் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இந்த மாடுலாம் இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. நல்லா இந்த சுருக்கெல்லாம் நிமிர்ந்து வரும்போது மாடு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். ஏன்னா 1 வாரம் டேட் உள்ள பசுகள் எதுக்காண்டி நம்ம போட்டு விடுதோன்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் உங்கள் வீட்டில் போய் தீவனம் தண்ணி குடித்து மாடு குட்டி போடுதுங்கும் போது ரெகுலராகவே அந்த குட்டி போட்டோடனே எந்த மாற்றங்களும் இல்லாமல் மாடுகள் அந்த தீவனம் தண்ணி அந்த 1 வாரத்துலேயே தின்னு பழகினோடனே கறவைக்கு ரெகுலராகவே இருக்கும். ஹெச்எஃப்பில் மோட்டி டைப்பில் நல்லா டாப்பாக உள்ள பசு எடுக்கணும்னு நினைக்க கூட கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த பசுவை மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பசு அருமையாக இருக்கும். ஒரு காம்பு விட 4 காம்பு நல்ல நட்சத்திரமாக கேப் போட்டு இருக்குது. மடி செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி வந்தோடனே செப்பு கணக்காக இருக்கும். அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் அவ்வளோ ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய பசு. மோட்டி டைப்பில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்து 4 பல்லு தான். நல்ல தலையீத்து மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளில் இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக நேரில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மோட்டின்னு பார்த்திங்கன்னா புல்ல கலரில் ஒரு 14 லிட்டரு பால் எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மோட்டியை எடுக்கலாம். நம்ம கூடுதலாக நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லலாம். ஒரு 7 14 லிட்டரு, ஒரு 7 13 லிட்டர் பால் ஷேராக கறக்கக்கூடிய பசு. எல்லா மாடுமே நல்லா காம்பு வளத்தோடு இருக்கும். எந்த பசுமே காம்பு வளம் குறைஞ்ச காம்பு வளம் நல்லா இருந்தால் தான் கறவைக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிஷின் கறவைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா காம்பு வளம், தீவனம் தண்ணிக்கு எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தா எடுப்போம். இது 2வது ஈத்து 6 பல்லு தான், மோட்டி டைப்பில் உள்ள மாடு. அதே மாதிரி நல்லா நம்ம பிள்ளை கலர், சந்தன பிள்ளை கலர் நிறைய பேர் கேட்பீங்க. சந்தன பிள்ளை கலரில் பசு இருக்கானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். 4 காம்பே தூரிலாம் இந்த மாட்டுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 4 காம்பு 4 இடத்துல அப்படி நட்சத்திரமாக இருக்குது. நல்ல காம்பு விளக்கடியோடு இருக்குது. நம்ம பண்ணையில் எப்போதுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து, 2வது ஈத்து, ஒரு சில பண்ணைகளில் கறவைக்காண்டி ஒரு 3வது ஈத்து மாடுகள் வைப்பாங்க. அதுக்காண்டி மட்டுமே 3வது ஈத்து மாடு இருக்கும். நல்லா ப்ரீடாக உள்ள பசு, நல்லா நெட்டு ஈத்தாக கறக்கக்கூடிய பசுகள் நேரத்துக்கு ஒரு 20 லிட்டரு, 22 லிட்டரு, 25 லிட்டரு, 15 லிட்டரு, 18 லிட்டரு. ஒரு மீடியமாக உள்ள பசு வீட்டு தேவைக்கு உள்ளவங்களுக்கும் பசுகள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு 10 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள பசுகளும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. நல்லா மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக எடுக்கக்கூடிய பசு. நல்ல வெள்ளை கொம்பில் மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா பை வச்ச அன்னைக்கு மாடு வெளியே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு மடி செட்டில் வரும். நல்ல கலர் பேட்ச்சு. மாட்டோட தீவனம் தண்ணின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா 2மே தலையீத்து கிடையாது. இன்னும் எல்லாமே தலையீத்தாகவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கிறதுலே அதிகபட்சம் 15 மாடு 17 மாடுக்கிட்ட தலையீத்து கிடையாது தான் இருக்குது. தலையீத்து மாடுகள் தான் நம்ம கொடுத்தோன்னா ஒரு 10 வருஷம் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு மாடு வாங்கிட்டு அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம தீவனம் தண்ணி மேய்ச்சல் முறை எல்லாமே பழகி தலையீத்துலேருந்தே வாங்கிட்டோன்னா அந்த மாடு ஒரு 5-6 ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் எல்லாருமே தலையீத்து வாங்குவேன். நம்மளும் அதிகபட்சம் எல்லாத்தையுமே தலையீத்து வாங்க, தலையீத்து 2வது ஈத்தில் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். எடுக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். நல்ல ப்ரீடாக டாப்பாக ஒரு ஆளுக்கு கொடுத்தோன்னா ஒரு மாடுகள் இடைஞ்சல் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கக்கூடிய வகையில் தான் எடுப்போம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி வந்திருக்கு. சேலம் எல்லா லைனுக்குமே நம்ம மாடுகள் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது போக நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவும் மாடுகள் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். யாராக இருந்தாலுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோகள் அனுப்பி நீங்கள் அதில் பிடிச்சிருந்தாலே மாடு எடுத்துக்கலாங்க. எல்லா மாடுமே நம்ம மாடுகள் எல்லாமே நல்ல காம்பளக்கடியோட க்ளீனாக இருக்கா, ஒரு ஆள் கொடுத்தா எந்த இடைபாடு இல்லாமல் நல்லா இருக்குமா அப்படிங்கக்கூடிய அம்சத்தில் தான் நம்ம மாடுகள் தேர்ந்தெடுப்போம். நம்ம மாடு எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். நல்லா நைஸாக எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா 2மே தலையீத்து கிடையாது. 4 பல் மாடை பார்க்கறதுக்கே உங்களுக்கு வீடியோவிலே தெரியும். அவ்வளோ ஒரு நைஸு, கறவைக்கும் அவ்வளோ ஒரு டாப்பாக இருக்கும். அது மாதிரி நல்லா 2மே கிராஸ் ப்ரீடு, ஹெச்எஃப்லே கிராஸ் ப்ரீடில் உள்ள கிடையாதுகள்.
அதனால் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய டைப்பில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாது பார்த்திங்கன்னா, ஒன்று தலையீத்து, ஒன்று 2வது ஈத்து. ஒன்று தலையீத்து 4 பல்லு, இந்த கருப்புல தலையீத்து கிடையாது 4 பல்லு, இந்த செம்பூத்து 2வது ஈத்து 6 பல்லு. கருப்புள்ள பசுக்கு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 4 நாள் டேட் இருக்குது. செம்பூத்து பசு இன்றைக்கி குட்டி போடுற மாடு பருவத்தில் நிற்கி நீங்கள் குட்டி போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் ஒரு ஜவலை போகிற 3 கலர் இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த செம்பூத்து பசு எடுக்கலாம். செம்பூத்துலாம் கண்டுலேருந்தே வீட்டுக்கே வந்ததே கிடையாது, அப்படியே ஒரு மேய்ச்சல் காட்டில் இருந்த பசு. ரெண்டுமே நல்லா வெயில் கிளைமேட் எல்லாமே தாங்கக்கூடிய பசுகள். நல்லாவே காம்பு வளங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும், மாட்டை பார்க்கவே தெரியும். மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அருமையாகவே இருக்கக்கூடிய பசு. நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் எல்லாருமே தலையீத்து மாடு, நல்ல ப்ரீடாக உள்ள மாடுகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியுதுங்க. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நீங்கள் எப்போ வந்தாலும் தலையீத்து மாடாக இருந்தாலும் சரி, 2வது ஈத்தாக இருந்தாலும் சரி, ஹெச்எஃப்ஆக இருந்தாலும் சரி, ஜெர்சியாக இருந்தாலும் சரி, கிராஸ் ப்ரீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேராக வாங்க. நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர், ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு, குட்டின்னு பார்த்திங்கன்னா காலைக்குட்டி போட்டிருக்கு. 2வது ஈத்து 6 பல் தான். மாடு கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. குட்டி நேரத்து தான் போட்டிருக்கு, குட்டி காலைக்குட்டி. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 7,000 13 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்தில் இந்த மாட்டோட நரம்போட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ 2வது ஈத்துலேயே நல்ல ஒரு கைத்தண்டி நரம்பு ஓடுது. 2வது ஈத்து 6 பல் தான். கறவைக்கும் நல்லா ஒரு அருமையாகவே இருக்குது. நல்லா ரோஸ் காம்பு, குட்டி காலைக்குட்டி போட்டிருக்கு. ஒரு 13 லிட்டர் 14 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே மெயின்டெனன்ஸை பொறுத்து தலையீத்தில் இந்த மாடு ஒரு 13 லிட்டர் 14 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்தில் சுயராக ஒரு 15 16 கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்குறது அந்த தலையீத்தில் கறந்த கறவை அந்த 13 14 சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு மேலே கறக்கிறது உங்கள் தீவனம் மெயின்டெனன்ஸை பொறுத்து சுயராக நல்லாவே கறக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஜெர்சியில் நல்லா வெள்ளை கொம்பில் மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. நல்லா வாய் கடிச்சா மேய்ச்சலுக்கும் சரி, தீவனத்துக்கும் அருமையாகவே இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து, பல்லு கடை முளப்பு. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய பசு. நல்ல பிளாக் ஜெர்சி. நிறைய பேர் நல்லா கருப்பு நம்ம பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் சரி, ஹெச்எஃபோட நல்லா ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். அதை விட இந்த மாடு நல்லா காம்பை பார்த்திங்கனாலும் நல்லா அம்சமாக தெரியும். ஒரு காம்பு நல்லா மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கைக்காரங்க இருந்தாலும் சரி, நல்லா காம்பு வளத்தோடு இருக்குது. அதே மாதிரி தீவனத்துக்கு எந்த பக்கத்து மாடு தீவனத்தையும் சேர்த்து திங்கக்கூடிய பசு. அவ்வளோ ஒரு வாய் கடிச்சு அவ்வளோ கிடையாது. மடி செட்லாம் இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. அடைச்சி வச்சது நான் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும், செப்பு கணக்காக வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து ஜெர்சி. தலையீத்துலே இந்த மாடு ஒரு பாட்டி தான் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டி தலையீத்துலே 6 12 லிட்டர். அவங்ககிட்ட சரியான கடத்தீவனங்கள் கிடையாது. மேய்ச்சலில் உள்ள மாடு தான். மேய்ச்சலில் அந்த பாட்டிகிட்ட 12 லிட்டர் 6 12 லிட்டர் பால் கறந்துருக்கு. 12 12.5 வரை ஊற்றிருக்கு. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவை சுயராக ஒரு 13 லிட்டர் 14 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். அதை விட மெயின்டெனன்ஸும் நல்லா இருந்தால் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு 13 லிட்டர் பாலை சொல்லிக் கொடுப்போம். 2வது ஈத்தில் ஜெர்சியில் நல்ல மேய்ச்சல் முறையில் ஒரு பாட்டி தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக காலையில் கொண்டு இந்த வேலிகளை மேய கட்டுற மாடு சாயந்தரம் தான் அவுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மேய்ச்சலில் கண்டுலேருந்தே அவங்ககிட்ட வளர்ந்த பசு. நமக்கு ஊர் பக்கத்தில் உள்ள பசு தான். மாடு குட்டி போடுறதுக்குன்னு 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே காம்பு வளம், தீவனம் தண்ணிக்கு லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க பிடிச்சிக்கலாம். குணத்தில் அருமையாக இருக்கும். ஜெர்சியில் நல்லா ஒரு குறுங்கால் மாட்டில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்ச மடி வெளியவே தெரியாது, கறவை நல்லாயிருக்கும். உள்மடின்னு சொல்லுவாங்க. நல்ல உள்மடி மாடு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடு, வெள்ளை கொம்பு, ரோஸ் காம்பு, செவலை லேசாக கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, 3 கலருமே இருக்குது. ஆனால் மாடு ஜெர்சி. நல்ல ஜெர்சியில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாதிரி மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட எல்லா மாடுமே மேய்ச்சல் முறையில் இருக்கும். இதுவும் நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடு. நல்ல மாடு சுருக்கணும் என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு 1 வாரம் கழித்து பார்க்கும்போது மடி கிச்சனை அடைச்சி எடுக்கும். ஒரு 14 லிட்டர் பால் கறக்கக்கூடிய டைப்பில் ஒரு ஜெர்சியில் ஒரு மாடு வீட்டு தேவைக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை பண்ணை தேவைக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். எந்த வேலுக்கும் 100% கேரண்டி போட்டு கொடுக்கலாம் மாடு. அவ்வளோ ஒரு வெயிலில் மேஞ்ச பசு. மடி தோல் சுருக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கணும். 1 வாரத்தில் நல்லாவே மடி எடுக்கக்கூடிய பசு. இந்த மாதிரி எல்லா டைப்பில் உள்ள பசுகளும் ஹெச்எஃப்ஆக இருந்தாலும் ஜெர்சியாக இருந்தாலும்
கிராஸ் டைப் உள்ள பசுக்களாக இருந்தாலும் எல்லோரும் எங்கே வாங்கணும்னு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டைரி ஃபார்மில் வந்து பாருங்கள். எப்போ வேணாலும் மாடுகள் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்கும். 35 மாடுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம்லாம் அவைலபிளில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். வாரம் நம்ம வண்டிகள் வாரத்தில் 2 லோடு நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கோயம்புத்தூர் லைன் எல்லாமே நம்ம வண்டிகள் வாரம் வந்துக்கிட்டு இருக்குது. ஜாயிண்ட் வாடகைலையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஒரு மாடு எடுத்து வாடகை அதிகம் வரும்னு யாரும் பயப்பட தேவையில்லை. நாகர்கோவிலுக்கெல்லாம் நமக்கு வாடகை 1500 2000 வாடகையில் நம்ம மாடுகள் வந்து நாகர்கோவில், மார்த்தாண்டத்தில் உங்கள் லொக்கேஷனில் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கிடுவோம். நீங்கள் ஆளே நேரில் வரணும்னு தேவையில்லை. மாடு ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டால் போதும். மிச்சம் பண்ணால் நம்ம மாடு வந்து இறக்குனோடனே வண்டியில் நீங்கள் கொடுத்து விட்டால் போதும். உங்களுக்கு என்ன டைப்பில் மாடு வேணும், எவ்வளோ கறவையில் வேணும்னு நீங்கள் க்ளீனாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாடுகள் நாங்கள் அனுப்பிவிடுவோம். அந்த மாடுகளை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம மாடுகள் எல்லாமே உங்களுக்கு என்ன டைப்பில் உள்ள மாடுகள் வேணுனாலும் நம்ம பண்ணையில் அவைலபிளில் இருக்குது. ஓரளவுக்கு மீடியமாக உள்ள மாடு வேணும், வீட்டில் ஒரு 15 லிட்டர் கறக்கமானி உள்ள மாடுகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் அவைலபிளில் இருக்குது. கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு.